தமிழ்நாட்டிலையும் இப்போ சிஜேபி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இங்கே இருக்க மாணவர் அமைப்புகள் எல்லாரும் அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க போராடுறது ஃபேர் நீட், நீங்க போராடுறது பேன் நீட். நீட்டுக்கு முன்னாடி 50 லட்சம் இருந்தா தான் சேர்க்க முடியும்னு இருந்தது. எனவே வணிக மையத்தை நீட்டு ஒழிக்கல. அப்புறம் ஏன்பா நீட்டுன்னு ஏங்க கேட்க மாட்டேன்றீங்க? மாணவர்கள் ஜந்தர் மந்தர்ல நின்னவங்க கையில பேன் நீட்டுன்னு வச்சிருந்தாங்களா இல்லையா? உண்மையிலே நீட் ஊழலை பத்தி பேசாம நீங்க மக்களுடைய மனதுல ஒரு ஆழமாக ஒரு தவறான ஒரு பார்வையை பதிய வைப்பதற்கு முயற்சி செய்றீங்க. உள்ளுக்குள் புகுந்த சில பேர் விஜய்க்கு எதிராகவும், முதல்வர் விஜய்க்கு எதிராகவும், ஜனநாயகன் படத்துக்கு எதிராகவும் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது மூலமாக போராட்டமே திசை திருப்பப்பட்டது அப்படின்னு. நாளைக்கு விஜய் வீதியில் இறங்கி போராட போகிறார். இதுவரைக்கும் எந்த முதல்வரும் நீட்டை ஒழிப்பதற்காக போராடவில்லை, ஆனால் திரு விஜய் அவர்கள் போராடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்களா? விஜய் உண்மையிலே செல்வாக்கு மிக்கவரா இருந்தா வீதிக்கு வர சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். போராட்டக்காரர்கள் நீட் ஒழிப்புன்றதுல தெளிவா இருந்தாங்க. நீங்க நீட் ஒழிப்புக்கு தான் அங்க வந்திருந்தா நீட் ஒழிப்புக்கு நீங்க எப்படி போராட போறீங்கன்ற நீங்க சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம இப்படி எல்லாம் போராடி நாம எப்படி நீட்டை ஒழிச்சிட முடியும் கேள்வி எழுப்புறீங்கன்னா அப்ப நீங்க யாருன்ற கேள்வி எழதானே செய்யும். சட்ட விரோத செயலுக்கு சட்ட அங்கீகாரம் தான் நீட்டு பெற்றுக் கொடுத்தது. தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்களை சட்ட சிக்கலில் இருந்து காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர நீட் மாணவர் நலன் சார்ந்து, மருத்துவ கல்வி நலன் சார்ந்து அல்ல. தாவேக அரசு முன்வைக்கிற பாயிண்ட், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மாநில பட்டியலுக்கு கல்வியை மீண்டும் கொண்டு வரணும்ன்ற மாற்றுக்கிறதே கிடையாது. தான் பொதுவா பழையபடி மீண்டும் அதை கொண்டு வந்து அப்படியே வச்சிருங்கன்னு கேட்கறது அல்ல. 10 ஆண்டு காலமாக அந்த நோக்கத்தில் நீங்க தோற்று போனது ஆதாரத்தோடு வெளிவந்துச்சு. இப்போ கூட நீங்க திருத்திக் கொள்ளலன்னா எப்படி? இந்த மறுபரிசீலனை செய்யலன்னா எப்படி? பிடிவாதமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது இந்த நீட் விவகாரம் தொடர்பாக, அது தொடர்பான மசோதா தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓகே, தமிழ்நாட்டிலையும் இப்போ சிஜேபி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இங்கே இருக்க மாணவர் அமைப்புகள் எல்லாரும் அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகுது. எப்பா, அவங்க போராடுறது ஃபேர் நீட்டு, நீங்கள் போராடுறது பேன் நீட்டு. அவங்க நீட்டை பேன் பண்ணணும்னு போராடல, அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு தான் போராடுறாங்க. நீட் பேப்பருக்கு லீக் ஆனதுக்கு எதிராக தான் போராடுறாங்க. நீங்கள் இங்கே பேன் நீட் போராடுறீங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று இங்கே பரப்பப்பட்டு இருந்தது. அது அப்போ கனெக்ட் ஆகலையோ? அப்போ இங்கே தனியாக போராடுறாங்க, அங்கே தனியாக போராடுறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புச்சு. நீட்டுக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாதான் சேர்க்க முடியும். இன்னைக்கு சட்டப்படி 1.25 கோடி கொடுத்தாதான் சேர்க்க முடியும். எனவே 1.25 கோடி இருக்கிறவன் தான் இன்னைக்கு MBBS சேர்க்க முடியும். நீட்டுக்கு முன்னாடி 50 லட்சம் இருந்தா தான் சேர்க்க முடியும்னு இருந்தது. எனவே வணிக மையத்தை நீட்டு ஒழிக்கல. அப்புறம் ஏன்பா நீட்டுன்னு ஏங்க கேட்க மாட்டேன்றீங்க? ஃபேர்னஸ்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. வாட் டு யூ மீன் பை ஃபேர்? நியாயம் என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன எனக்கு புரியல. மாணவர்கள் ஜந்தர் மந்தர்ல நின்னவங்க ஊடகத்துல போட்டோ வந்ததா இல்லையா? அதுல கையில பேன் நீட்டுன்னு வச்சிருந்தாங்களா இல்லையா? நீட் ஒழிப்புன்னு வச்சிருந்தாங்களா இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன நான் கேட்கிறேன். ஸ்கிராப் நீட்டுன்னு வச்சிருந்தாங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? நீட்டை ஒளிந்தன அர்த்தம். அப்புறம் எப்படி இந்த வாரத்தை வைக்கிறீங்க? இவ்வாறு கேள்வி கேட்பதன் மூலமாக உண்மையிலே நீட் ஊழலை பத்தி பேசாம நீங்க மக்களுடைய மனதுல ஒரு ஆழமாக ஒரு தவறான ஒரு பார்வையை பதிய வைப்பதற்கு முயற்சி செய்றீங்க. நீட் ஊழல்ல பலனடைஞ்சவன் இருக்கிறான்ல, அவன் அதைத்தான் செய்வான். அவன் யாரையாவது விட்டு இப்படி ஒரு செய்தியை பரப்ப செய்வதும், அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் இப்படி சொல்றீங்க 10 பேர் கேட்க, அப்ப மனசு ஒரு பொய்ய 10 முறை சொல்லி என்ன ஆக்க முயற்சி பண்றீங்க? உண்மையாக்க முயற்சி பண்றீங்க. அகிலேஷ் யாதவ் யாருங்க? பேன் நீட்டுன்னு கேட்கலையா? அது என்ன தமிழ்நாட்டில இருந்து வந்த குரலா? இந்தியா முழுக்க பாதிப்புங்க. ராஜஸ்தான்ல பாதிப்பு இருக்குங்க.
அப்போ இந்தியா முழுக்க எழக்கூடிய குரலை இப்படி ஒரு மாநிலத்திற்குள்ளேயோ அப்படி அங்க இருக்கிற குரல் வேற இங்க இருக்கிற குரல் வேற என்பதோ இது எல்லாமே மெய்யான கோரிக்கையும் உண்மையான ஊழலையும் ஊழலுடைய அந்த ஊற்றுக்கண் எது என்று கண்டுபிடிக்க உண்மையான முயற்சி நடக்கல. அந்த முயற்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வேலைகள் தானே தவிர இந்த கேள்விகள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள்ல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஓகே, நான் சில கொஞ்சம் அரசியல் பார்வையான சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களில் உள்ளுக்குள்ள நீட் எதிர்ப்பு, அப்போ நீட்டே வேண்டான்றதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை தடுப்பதற்கான சொல்யூஷன் என்னன்றதை பேசினதை விட உள்ளுக்குள் புகுந்த சில பேர் விஜய்க்கு எதிராகவும் முதல்வர் விஜய்க்கு எதிராகவும் ஜனநாயகன் படத்துக்கு எதிராகவும் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது மூலமாக போராட்டமே திசை திருப்பப்பட்டது அப்படின்னு. இப்போ அங்கேயே இருந்தவங்களாம் இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே போட்ட டிஷர்ட் போட்டவங்களாம் இங்கே இருக்க வேண்டாம், அவங்களாம் அதுக்கப்புறம் வெளியேற்றப்பட்டார்கள், ஜூலி உள்ளிட்டவர்கள் வெளியேற்றப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இங்கே நடந்ததுனால இந்த போராட்டம் கொஞ்சம் டைலூட் ஆச்சுன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? இந்த போராட்டம் தீவிரப்பட்டிருக்கு, இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கு. நியாயமா ஊழலை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் நீட்டை ஒழிப்பதற்கு வந்திருக்கிறோம், நீட்டை ஒழிப்பதற்கு இந்த செயல்முறை நாளைக்கு விஜய் வீதியில் இறங்கி போராட போகிறார். இதுவரைக்கும் எந்த முதல்வரும் நீட்டை ஒழிப்பதற்காக போராடவில்லை, ஆனால் திரு விஜய் அவர்கள் போராடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொன்னவங்களை விரட்டினாங்களா? விஜய் உண்மையிலே செல்வாக்கு மிக்கவரா இருந்தா வீதிக்கு வர சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஒரு மக்கள் தலைவனாக இருந்தால், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவனாக இருந்தால், மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவனாக இருந்திருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே வீதியில இறங்கி உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அரிசிக்காக உண்ணாவிரதம் தெருவில் உட்கார்ந்து இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அந்த வரலாறு உண்டு. ஏன்னா எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தா அந்த செல்வாக்கு விஜய்க்கு கிடையாது. அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். எனவே நீங்க உண்மையிலே உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா என்ன எப்படி போராட போறீங்க சொல்லுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராடி தானே அரிசி பெற்றார் திரு எம்ஜிஆர், போராடாமல் அரிசி பெற்றார். அண்ணா சமாதியில உட்காரல. திரு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அரிசி வேணும்னு கேட்ட உடனே ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்கல. முதலமைச்சர்கள் போராடிய வரலாறே தெரிய கிடையாதா? இதே காவிரிக்காக செல்வி ஜெயலலிதா உட்காரலையா வீதியில உண்ணாவிரத்துல? அவங்க எல்லாம் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், உட்கார்ந்தாங்க, சாதிச்சாங்க. மக்கள் செல்வாக்கு இல்ல, உட்கார்ந்து எக்ஸ்போஸ் ஆயிட முடியாதுல்ல. அதைத்தான் இந்த இளைஞர்கள் கேட்டாங்க. போராடுவதற்கு உங்க தலைவர் அறிக்கை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அறிக்கை எப்ப கொடுக்கிறாரு? அடி வாங்கி 48 மணி நேரம் கழிச்சு கொடுக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் டெல்லியில அடி வாங்கி 48 மணி நேரம் கழிச்சு கொடுக்கிறாரு. அப்ப கோபம் இருக்காதா? இங்க கூட நீங்க என்ன செய்றீங்க? போராடுவது என்பதனால் என்ன பலனும் இல்லைன்னு பேசுறீங்க. போராடி பெற முடியும் நீங்க பேசலையே, நம்பிக்கை தரும் வகையில நீங்க பேசலையே. ஆக இங்க கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு, இந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், இந்த கூட்டத்தில் நான் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு படம் எடுத்துக்கணும் விருப்பப்படுறீங்க. எனவே நீங்க தெளிவுபடுத்துங்கன்னு கேட்டாங்க. யாரையும் விரட்டல. நீங்க பதில் சொல்ல முடியாம ஓடி இருக்கிறீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். கேள்வி கேட்டா நின்று பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாம நீங்க போயிட்டு அவங்க விரட்டிட்டாங்கன்னு சொல்றது எப்படிங்க நியாயமா இருக்க முடியும்? போராட்டக்காரர்கள் நீட் ஒழிப்புன்றதுல தெளிவா இருந்தாங்க. நீங்க நீட் ஒழிப்புக்கு தான் அங்க வந்திருந்தா நீட் ஒழிப்புக்கு நீங்க எப்படி போராட போறீங்கன்ற நீங்க சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம இப்படி எல்லாம் போராடி நாம எப்படி நீட்டை ஒழிச்சிட முடியும் கேள்வி எழுப்புறீங்கன்னா அப்ப நீங்க யாருன்ற கேள்வி எழதானே செய்யும். இல்ல, அந்த இடத்துல தாவேகா அரசு முன்வைக்கிற பாயிண்ட், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை தாவேகா அரசு கண்டிப்பாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முயற்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. அந்த முயற்சியை அதிமுக அரசு செய்தது. நாளைக்கு வேற யாராவது ஒரு கட்சி, கோபி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, நாளைக்கு கோபி வந்தாலும் அதான் சொல்ல போறாரு. சரியா? மாநில பட்டியலுக்கு கல்வியை மீண்டும் கொண்டு வரணும்ன்ற மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி மாநில பட்டியலில் இருக்கும் பொழுதுதான் கேரளா கல்வி மசோதா 1957 நிறைவேற்றப்பட்டது. அந்த கேரளா கல்வி மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போச்சு. அது ஆரம்ப பள்ளி கல்வி சம்பந்தப்பட்டது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மாநில பட்டியலில் இருக்கும் பொழுது ஏன் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிச்சு வச்சாரு? எனவே ஏற்கனவே இருந்த மாநில பட்டியலில் இருக்கும் பொழுது கூட பட்டியல் 1 வரிசை 66ல தரத்தை தீர்மானித்தல் என்பது ஒன்றிய அரசிடம் இருந்ததுனால உங்களுக்கு மாநில அரசு கிட்ட மாநில பட்டியல்ல கல்வி இருந்திருந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியல என்ற நிலை இருந்தது. பல விஷயத்துக்கு ஒன்றியர் இப்ப மீண்டும் மாநில பட்டியலுக்கு கேட்டீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட முழு முடிவு எடுக்கிற அதிகாரத்தோடு கூடிய மாநில அரசு பட்டியல் இருக்கணும். வெறும் மாநில அரசு பட்டியல் அல்ல. மாநில அரசு பட்டியல்ல கல்வி மீண்டும் வரும் பொழுது கல்வி சம்பந்தமாக
எந்த தலையீடு யார் செய்யக்கூடாது? ஒன்றிய அரசு செய்யக்கூடாது. அப்படி மாநில பட்டியல்ல மீண்டும் யார் வேண்டும்? கல்வி வேணும். பொதுவா பழையபடி மீண்டும் அதை கொண்டு வந்து அப்படியே வச்சிருங்கன்னு கேட்கறது அல்ல. ரெண்டாவது, இது எது சம்பந்தப்பட்டது? நீட்டு சம்பந்தப்பட்டது. நீட்டு எதற்காக நீட்டு நடைமுறைப்படுத்தினாங்க? கேக்குறேன், உங்களை கேக்குறேன். நீட் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல ஏழை மாணவர்கள் எல்லாரும் படிக்க முடியும் அப்படின்ற காரணங்கள் அப்படின்னு எச் ராஜா பேசினாரு. இப்ப திரு அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறாரு. கரெக்ட். நான் கேட்கிறது, இந்திய அரசாங்கம் நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன காரணத்தை சொன்னாங்க? நாடாளுமன்றத்தில் தொடங்கி தெருவு வரைக்கும் விவாதிச்சாங்கல்ல, நீட்டை எதிர்க்குன்னு சொன்னாங்க. தரத்தை தீர்மானிப்பது, வணிகமயத்தை ஒழிப்பது. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியில் அதுதான். 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுல அதுதான். உச்ச நீதிமன்றத்தில் அதுதான். இப்ப நீட் நடைமுறையில என்ன பண்ணிருக்காங்க? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த தேசிய மருத்துவ ஆணை மசோதா 50% இடங்களுக்கு கல்வி கட்டணத்தில் உச்ச வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 50% இடத்துக்கு தான் அரசாங்கம் என்ன செய்யும்? கட்டணத்தை தீர்மானிக்கும். அப்ப மாநில அரசு வசூல் செய்த கட்டணத்தை தான் தனியார் மருத்துவ கல்லூரிகள் வசூல் செய்யணும்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. இல்ல, இவங்க கட்டமைப்பு, இவங்க செலவுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வசூல் பண்ண முடியும், இவங்க எப்படி மாநில அரசு வசூல் செய்யற மாதிரி வசூல் செய்ய முடியும் என்ற கேள்வி அங்க எழுப்பப்படுது. ஆக கட்டுப்படுத்தினால் கூட 50%, ஆனா முழுசாக மாநில அரசு வசூல் பண்ற அதே கட்டணம் தான் கிடையாது. மாநில அரசுல 20,000 ரூபாய் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 20,000 ரூபாய்னா அங்க உங்களுக்கு எவ்வளவு ஆகுது? சில லட்சம் ஆகுதா? 6 லட்சம் 7 லட்சம் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்களா கவர்மெண்ட்லயே? அப்ப வருஷத்துக்கு 7 லட்சம் ஃபீஸ் கட்டுறவன் தான் எங்க போக முடியும்? பிரைவேட். மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு 50% சீட் இருக்குல்ல, அந்த 50% சீட் டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தால் 20 லட்சத்துல இருந்து 25 லட்சமா? இந்த 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம் கட்டலன்னா என்ன செய்ய முடியாது? தனியார் மருத்துவக் கல்லூரியில சேர முடியாது. நீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடி வல்லுநர் குழு சொன்ன விஷயமே அரசு கல்லூரியில ஊழல் நடப்பதாக சொல்லல, முறைகேடு நடப்பதாக சொல்லல. அதிக கட்டண வசூல், முறைகேடு நடக்கிறது எந்த இடம்? தனியார், பிரைவேட்ல. எனவே அந்த தனியார்ல நடக்கிற அந்த முறைகேட்டை சரிப்படுத்துவது, அதுதான் அதோட நோக்கம். இப்போ தனியார்ல அதிகமா கட்டணம் கேட்கிறாங்க, நீட் நடைமுறையில எழுதுறாங்க, 720 மார்க்கு. அரசு கல்லூரி இடங்கள், அரசினிடம் இருக்கக்கூடிய கல்லூரி, ஒன்றிய அரசு மொத்தம் 65,000 தான். அதுக்குதான் இந்த 25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. அந்த 65,000 ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இன்னொரு 65,000 யார்கிட்ட இருக்குன்னா தனியார் கிட்ட இருக்கு. இந்த இன்னொரு 65,000 நீ சேரணும்னு சொன்னா நீங்க அவங்க கேட்கிற அந்த 1 கோடியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பண பலம் இருக்கணும். அதனால 600 மார்க் வாங்கினவன், 580 மார்க் வாங்கினவன் கவுன்சிலிங்கே வரல, அவெல்லாம் அடுத்த நீட்டுக்கு போறான். அவங்களை விட குறைவா மதிப்பெண் வாங்கினவங்க என்ன செய்யறாங்க? கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. அவங்க தான் போய் தனியார் கல்லூரியில சேர்றாங்க. ஆக 1 கோடி ரூபாய் செலவு பண்றவங்களுக்கு தான் என்ன கொடுத்திருக்கீங்க? தனியார் கல்லூரியில இடம் கொடுத்திருக்கீங்க. எந்த ஏழை படிக்கிறதுக்கு கொடுத்திருக்கீங்க? நீட்டு நடைமுறைக்கு பின்னால் கூட ஏழைகள் எங்க படிச்சிட்டு இருந்தாங்க? அரசு கல்லூரியில படிச்சிட்டு இருந்தாங்க. நீட்டு நடைமுறையில ஏழை படிச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஏழை சேர முடியாத இடம் எது? தனியார் கல்லூரி. எனவே தனியார் கல்லூரியில திறமை வாய்ந்த, தகுதி வாய்ந்த, யார் மதிப்பெண் கூடுதலா வாங்கினாங்களோ அவங்களை மட்டுமே சேர்ப்பதற்கான நடைமுறை அப்படின்னு சொல்லிதான் நீட்டை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க. அந்த நோக்கத்தில் தோற்று போனீங்க. 10 ஆண்டு காலமாக அந்த நோக்கத்தில் நீங்க தோற்று போனது ஆதாரத்தோடு வெளிவந்துருச்சு. இப்ப கூட நீங்க திருத்தி கொள்ளலன்னா எப்படி? இந்த மறுபரிசீலனை செய்யலன்னா எப்படி? பிடிவாதமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பிடிவாதமா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நீட்டுக்கு முன்னாடி அதிக மதிப்பெண் வாங்கினவன் இருக்கும் பொழுது குறைந்த மதிப்பெண் வாங்கினவனை சேர்த்தா சட்டப்படி தவறு, சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதிக கட்டணம் வசூல் செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப நீட் நடைமுறையில அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா கவுன்சிலிங் மூலமா போறாங்க. அதிக கட்டணம் வாங்கிக்கிறதுக்கு அனுமதி யார் கொடுத்தாங்க? ஒன்றிய அரசு சட்டத்தின் மூலமா கொடுத்திருக்கு. தேவையான அளவு கட்டணத்தை வாங்கிக்கோ, சொல்லிட்டு வாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு வாங்க போற வெளிப்படையா சொல்லிட்டு வாங்க.
சரியா? ஆக சட்ட விரோத செயலுக்கு சட்ட அங்கீகாரம் தான் நீட் பெற்றுக் கொடுத்திருக்கு. ஊழலுக்கு சட்ட அங்கீகாரத்தை யார் பெற்றுக் கொடுத்திருக்கு? நீட். அப்போ இந்த நீட் யாரை காப்பாற்றுவதற்கு? நீட் தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்களை சட்ட சிக்கலில் இருந்து காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர நீட் மாணவர் நலன் சார்ந்து மருத்துவ கல்வி நலன் சார்ந்து அல்ல. இதோட அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர் கிடைக்காம போயிருவாங்க. அப்ப அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பலவீனப்பட்டா அந்த இடத்தை வந்து யார் நிரப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் கிளினிக் வந்து நிரப்போம். அப்ப பிரைவேட் கிளினிக் என்ன ஆகும் கேட்டா, தனியார் சின்ன சின்ன மருத்துவமனைகள் உருவாகுதுன்னா இதெல்லாம் என்னவா மாறும் கேட்டா, கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு, பெரிய மூலதனத்தோடு இருக்கிற மருத்துவமனைக்கு ஆட்கள் நோயாளிகளை பிடித்து கொடுக்கக்கூடிய இடமா ஃபீடரா நிற்கும். அப்ப தலைவலியின் போனாலோ வயிற்று வலியின் போனாலோ உங்களை பயமுறுத்தி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்குள்ள உங்களை தள்ளுவது, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்கு. அப்போ எது அழிக்கணும்? பிரைமரி ஹெல்த் சென்டர், அரசாங்கத்தோட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழித்தால்தான் தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு. அப்போ தனியார் வரணும், அரசு சுகாதாரத்துறை அழியணும்னா அந்த இடத்துல யார் இருக்கக்கூடாது? கவர்மெண்ட்ல டாக்டர் இருக்கக்கூடாது. 1 கோடி ரூபாய் கட்டிட்டு படிக்கிறவன் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குக்கிராமத்துல இருந்து வேலை சேர்த்து வருவான்? ஆக நீட் என்பது தனியார் மருத்துவக் கல்லூரியை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய முறைகேட்டிலிருந்து அவர்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் அவங்க ஊழலை சட்டப்படி ஆக்கி அவர்களை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல். அதை கடந்து அரசு மருத்துவத்துறை, அரசு சுகாதாரத்துறை பலவீனப்பட்டு அந்த இடத்தை வந்து தனியார் ஆக்கிரமிப்பதற்கு ஒரு நீண்ட கால செயல் திட்டம். இதுலதான் வந்து அந்நியர்கள் வந்து அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள், அந்நிய நாட்டு நிதி மூலதனம் ஏக குறி வைக்கிறாங்கன்னா 140 கோடி பேர் இருக்கான். அந்த 140 கோடியில 4 பகுதியாவது யாரா இருப்பாங்க? குழந்தைகளா இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செலவு செய்யட்டும். கவர்மெண்ட் ஏன் செலவு செய்து? கவர்மெண்ட் ஏன் ஸ்கூல் நடத்துற? பிரைவேட் கிட்ட கூட அப்படின்னு அவன் சொல்றான். வாலிபர்கள் வர்றாங்க, அவங்க வந்து ஒரு 25-30 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர்கல்வின்னு சொன்னா அதுக்கு நீ ஏன் செலவு? இது ஒரு சண்டையா பாக்குறான். 20 கோடி பேர் 30 கோடி பேர் சண்டை. இந்த சண்டையில போட்டியை அறிமுகப்படுத்துறது. அப்ப அந்த போட்டி போடும் பொழுது இப்ப நீங்க சோப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4-5 பிராண்ட் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா கம்பெனி ஒரே கம்பெனியா இருக்கும், ஒரே கம்பெனிக்கார நாள். இப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய 4 பெரும் முதலாளிகளோட ஒன்னா சேர்ந்தான்னா 4 விதவிதமான நிறுவனம் போல தெரியும். ஆனா மொத்தமா ஒரு அந்நிய நாட்டினுடைய நிதியாக அது இருக்கும். அப்படி இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய மாணவர் நலனை அந்நிய நாட்டினுடைய நிதிக்காக திறந்து விடுகின்ற, அவர்களை அனுமதிக்கின்ற இந்தியாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் என்பதுதான் நீட்டை தவிர, இந்த நீட்டுக்கு வெவ்வேறு நியாயங்களை கற்பிக்க முயற்சி செய்பவர்கள் இந்த அடிப்படை ஊழலை பற்றி பேச மறுக்கிறார்கள், இதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள். எனவே நீட் ஒழிப்பு என்பது இந்தியாவின் இறையாண்மை காப்பது, இந்தியாவின் சுகாதாரத்துறையை காப்பது, இந்தியாவுடைய மாணவர் நலன் சார்ந்தது என்கின்ற அடிப்படையில மாணவர்களும் இளைஞர்களும் இந்த கோரிக்கையில தெளிவா இருக்கிறாங்க. நிறைவா ஒரு விஷயம், அப்ப பேன் நீட் இது சாத்தியப்படணும்னா என்னதான் ஒரே வழி? விவசாயிகள் காட்டியது போலதான். ஓராண்டு காலம் 1 கோடி விவசாயிகள் வீதியில் இறங்கி 1000 பேரை தியாகம் செய்தார்கள் அல்ல இல்லையா? 40,000 பழங்குடியினர் மகாராஷ்டிராக்குள்ள நடந்து வந்தாங்கல்ல, செங்கொடி ஏந்தி சிகப்பு தொப்பி போட்டு. சிபிஎம் ஒரே எம்எல்ஏ தான் கூட்டு வந்தார்ல. மகாராஷ்டிரா முதலமைச்சர் வந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்ல? அப்படியாக 3 விவசாய சட்டத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாற்ற மாட்டாங்கன்னு திரு அண்ணாமலை அப்ப சொல்லலையா? அப்படிப்பட்ட 3 சட்டங்களை திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு திரும்ப பெற வைத்தார்கள் அல்ல? எனவே பள்ளி கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கடுமையான போராட்டம் மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும். புரிய வைக்கிற சக்தி அவங்க கிட்ட தான் இருக்கு. படிச்சவனுக்கு தானே தெரியும், படிச்சவனுக்கு தானே பாதிப்பு தெரியும். நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு போது அரசினுடைய ஒரு கொள்கை, அந்த கொள்கையுடைய தாக்கம் என்னன்னு தெரியும். நான் படிக்கல, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, கொள்கையின் விளைவு நான் எப்படி பேச முடியும்? அதுதான் என்ன சொல்லுவாங்க, யாருக்கு தகவல் பெறக்கூடிய உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, தீயவர்களுடைய தீமையான செயலை விட நல்லவர்களுடைய மௌனம் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த இடத்துல அறிவில் சிறந்தவர்கள்,
அநியாயத்தை புரிந்து கொண்டவர்கள் வீதியில் இறங்கி போராடுவது, அந்த போராட்டம் மட்டும்தான் இந்த அரசுக்கு புரியக்கூடிய ஒரே மொழி என்று சொன்னால் அந்த மொழியை தவிர வேற எதை நாம பயன்படுத்த முடியும்? எனவே அநியாயங்களை எடுத்து சொல்றோம். எடுத்து சொல்லி அரசு புரிந்து கொள்ளல. அரசுக்கு எடுத்து சொல்வதற்கு இந்த மாணவர்களும் இளைஞர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அரசு புரிந்து கொள்ள, நான் தேர்ந்தெடுத்த அரசு, இது என்னுடைய அரசு. என்னுடைய அரசு என் நாட்டுக்கு எதிராக இருக்கு. என்னுடைய அரசு என் மக்களுக்கு எதிராக இருக்கு. எனவே என் நாட்டை, என் மக்களை காப்பதற்கு அரசே உன் போக்கை திருத்திக்கொள் என்பதுதான் இந்த போராட்டம். எனவே அந்த போராட்டம் தீவிரமடையும் பொழுது நிச்சயமாக இந்த அரசு தன் தவறை உணரும். கண்டிப்பாக அந்த மாற்றம் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.